ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேண்ட் விஷயம் எனக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஐஃபோன்ரா ஐயோ சாரிங்க இன்றைக்கி வந்து ஐஃபோனா ஓனர் சொல்கிறேன் அப்படி. ஸோ நம்ம அவர் சொல்கிறபடியே கேட்போம். ஸோ இன்றைக்கி ஐஃபோன் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஐஃபோன் ஏன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, ஆண்ட்ராய்டு ஏன் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே வாங்க அப்படி போகலாம் இப்படி போகலாம் அந்த பொண்ணை பார்க்கலாம் இந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்களோட வேலை அதுவே அதான் எங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஐஃபோன் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வரலைங்க. அதை பற்றி ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல போகிறேன். ஏன்னா இந்தியாவில் 70% மக்கள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு வாங்குறதுல 70 பேருக்கு இஎம்ஐல வாங்குறாங்க. ஓ அப்படிங்களா? அவர் சொல்கிற அப்படி இங்கே 70% பேர் வந்து பார்த்தோம்னாக்கா எம்எம்ஐயில் வாங்குறாங்களாம். இஎம்ஐயில் வாங்குறாங்களாம். ஸோ இஎம்ஐயில் வாங்குறீங்க. நீங்கள் இஎம்ஐயில் வாங்கியிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படி வாங்குற 70% பேர் ஏன் வாங்குறாங்க, என்னத்துக்கு வாங்குறாங்கன்னே தெரில. சும்மா பைக்கில் போகணும், விளாக் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிட்னி எல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்கா இந்த ஐஃபோன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி எதுக்குங்க தேவையில்லாமல் ஒரு ஃபோனை வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல், ஒரு பேக் செட் இல்லாமல் இப்படி எல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஐஃபோன் வந்து பார்த்தோம்னாக்கா வட்டிக்கு வாங்கி எடுக்கிறது, அப்பா அம்மாவை பிரச்சனை பண்ணி எடுக்கிறது, ஒரு செமஸ்டரில் பாஸ் ஆகாமல் ஒரு 10 மார்க் எடுத்துன்னு அந்த 10 மார்க் எடுத்துடுங்க சொல்லி ஐஃபோன் வாங்கி கொடுக்குறது. அவன் ஃபெயில் தான் இருப்பான், அந்த 10 மார்க் எடுத்துக்கு போய் ஐஃபோன் கேட்டுட்டு இருப்பான், கஞ்ச பிடிச்சினா இருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு இருக்கிற ஃபோன் வச்சு அவன் படிக்க மாட்டான். ஆண்ட்ராய்டு இருக்கிறவன்டா கஞ்ச பிடிச்சினா இருக்கடா. இல்லைங்க, அவங்க இஎம்ஐல தாங்க வாங்குறாங்க, இஎம்ஐல வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. அவங்கள சொல்றேங்க. இப்போ நீங்க ஐபோன் வச்சிருப்பீங்க, உங்ககிட்ட காசு இருக்குங்க, நீங்க ஐபோன் வச்சிருப்பீங்க. எப்படிங்க காசு இருக்கு, நீங்க ஐபோன் வச்சிருப்பீங்க. ஆனா காசு இல்லாதவன் கிட்னியை வித்துலாம் வாங்குறான். ஸோ அந்த மாதிரி நீங்க கிட்னி வித்து வாங்குற வேலை போயிட்டே வேண்டாம். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, கிட்னி வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களாம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய கேள்விப்பட்டோம், ஆர்கன் வந்து ரொம்ப விற்று பண்ணிகிட்டு இருக்கிறதா போய்ட்டு ஒரு விஷயம் ரொம்ப ட்ரெண்டிங்காக ஃபாலோ ஆனிச்சு. ஸோ இதுலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐஃபோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறது கிடையாது, ஆண்ட்ராய்டே நம்ம இங்கே அதிகமாக மேக் பண்ணுறது கிடையாது, அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தோம்னாக்கா பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படி தானே? ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அப்படிதானா? ஐபோன் வந்து சுவிட்சர்லாந்துல இது பண்றதா கேள்விப்பட்டேன். சுவிட்சர்லாந்துல வேறதான் பண்ணுவாங்க. சுவிட்சர்லாந்துல அப்ப தாய்லாந்துல அதெல்லாம் தெரியாது. ஐபோனை பத்தி பேசுறோம். சாரி. அப்ப சுவிட்சர்லாந்துல வேற எதுவும் பண்றாங்களா, என்ன பண்றாங்க நீங்க கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஐபோன் வந்து பார்த்தோம்னாக்கா அமெரிக்காவில் தான் வந்து ப்ராடக்ட் வந்து மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மேக் பண்ணுற போது அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா அங்கே இருக்க ப்ரைஸுக்கு 1.2 lakhs அப்படின்ற ஒரு கம்மியான ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. அதுவே நமக்கு இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகி வரும்போது பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஒரு அதிகமான ஒரு ப்ரைஸுக்கு வந்து கிடைக்கிது. ஐ திங்க் இட் அரௌண்ட் 1.8 lakhs ஆர் 2 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரேட்ஸில் இருக்கும்போது அந்த ரேட்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது பார்த்தோம்னாக்கா ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னாக்க நம்ம ஐஃபோன்ஸ் வந்து பார்த்தோம்னாக்க எல்லாரும் வந்து பார்த்தோம்னா இங்கே இஎம்ஐல இங்கே வந்து ப்ரிவிலேஜ் ஆகிடுச்சுல்ல, நான் வந்து பெரியாளா நீ வந்து பெரியாளா. ஏன்னா ஒருத்தன் பணக்காரன் வந்து ஐஃபோன் வச்சுருப்பான், அதை பார்த்துட்டு நம்ம போய் என்ன பண்ணுவான், ஐஃபோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ஆள் இருக்கும், ஆள் ஸ்டோரி போடும், அவனுக்கு ஸ்டோரி போடும், இவனுக்கு ஸ்டோரி போடும், கையை பிடிச்சி போடும், அதை போடு இதை போடு எல்லாமே போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம போய் என்ன பண்ணுவான், நம்ம போயிட்டு அவங்க அப்பா மட்டும் டார்ச்சர் பண்ணுறது ஜட்டி போடாமல் கூட. ஸோ அப்படி பண்ணிவிட்டு அவன் என்ன படிக்கிறது, வா டார்ச்சர் பண்ணி எங்கேயாவது பண்ணி முட்டி மோதி ஏதாவது பண்ணி வாங்கிடுவான். ஸோ இந்த மாதிரி ஐஃபோன் வாங்கிட்டு கடைசியில் அவனுக்கு ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா தான் தெரியும், அது ஒரு ரீசேலுக்கு கூட போக முடியாது. ஸோ அந்த மாதிரி லெவலில் தான் இன்றைக்கி ஐஃபோன்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கும் போது ஐஃபோன்ஸ் ஒன்றுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, அதில் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஏபிகேஸ் எல்லாம் அதில் யூஸ் பண்ண முடியாதானுங்க? ஏபிகேவா? இல்லை, அது நீ அதில் ஆப்பெல்லாம் போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதில் நிறைய காசு வந்து லைக் அவங்க இதுக்கே போகும். ஐபோன் ஆப் ஸ்டோர் இருக்குல்ல, ஆப் ஸ்டோருக்கே நிறைய காசெல்லாம் போகணும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க மக்கள் வந்து. அது கம்பெனிஸே அந்த அதில் இருக்கிற ஆப்ஸே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க.
ஸோ அதை தான் இங்கே இவரும் சொல்கிறேன் அப்படி. ஸோ ஐஃபோன்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ரிவிலேஜஸாக யூஸ் பண்ணுறதுனால ஏபிகே தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் வந்து அளவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் வந்து ஐடென்டிட்டி தெஃப்ட் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏபிகேஸ் வந்து நார்மலாக ஐஃபோனில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களோட கான்செப்ட் எப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறவங்க ஐஃபோனே வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஏன்னா ஹை ரிச்சஸில் வாங்கி யூஸ் பண்ணுறவங்க அவங்க சப்ஸ்கிரிப்ஷனும் போட்டே தான் பார்ப்பாங்க. இப்போ ஆண்ட்ராய்ட் பீப்புள் நாம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளால் ரொம்ப காசு கொடுத்தெல்லாம் வந்து வாங்கி பார்க்க மாட்டோம். அதனால் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி வச்சுட்டு அதில் நம்ம வீடியோஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம அது மூலியமாக பார்ப்போம். பட் ஐஃபோன் யூசர்ஸ் எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய ஹோப். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ மோஸ்ட் ப்ரிவிலேஜஸாக காட்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை வந்து ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் கேமரா குவாலிட்டி எல்லாமே அதில் நல்லாயிருக்கும், நான் அதில் இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப இஎம்ஐ இந்தியாவில் அதிகபட்சம் இஎம்ஐ தான் 70% ஆஃப் த பீப்புள் வந்து வாங்குறவங்க. அதாவது நான் இந்தியாவில் 70 ஹோல் இந்தியாவில் நான் 75% சொல்ல, வாங்குற 70%ல் இஎம்ஐயில் தான். அதாவது 10 பேர் வாங்குறாங்கன்னா அதில் 7 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா இஎம்ஐலேயே வாங்குறாங்கன்னா 3 பேர் தான் வந்து பார்த்தோம்னாக்கா பணத்தை வச்சு வாங்குறாங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு செட்டில்டாக இருப்பாங்க. மற்ற 7 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப கொஞ்சம் புவர் பேக்ரவுண்டு, ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்டு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தங்களை மோஸ்ட் ப்ரிவிலேஜ்டு பர்சன்ஸ் அப்படின்னு காட்டிக்கணுன்றதுக்காக இது பண்ணுறாங்க. ஸோ ஓகே நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிங்கன்னா வேறு ஒரு இதில் பண்ணுங்கள். ஸோ அதுதான் செக்யூரிட்டி பர்பஸாகவும் நல்லாயிருக்கும். ஆனால் ஐஃபோன் அப்படி கிடையாது, மோஸ்ட் ப்ரிவிலேஜஸ் பர்சனுக்கு தான். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை நீங்கள் ப்ரிவிலேஜஸ் பர்சன் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் அதை ஒத்துக்கவே இல்லை, ஓகேங்களா? நீங்கள் மோஸ்ட் ப்ரிவிலேஜஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், நீ ஒத்துக்க அப்படிங்களா? சரிங்க விடுங்க. ஸோ அவர் ஒத்துக்க வேணாம்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஐஃபோன்ஸை வந்து பார்த்தோம்னாக்கா வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். இஎம்ஐ வந்து ரொம்ப இந்தியாவில் குறைச்சிக்க பாருங்கள். ஸோ தேங்க்யூ. முடிக்கலாமா? முடிச்சுக்கலாங்க போதும்.